ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே போன வாரத்துல விசுவாச வீரனாகிய எப்தாவை பற்றி நாம் தியானித்தோம். இந்த வாரம் அதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. எப்தாவை பற்றி படிக்க வேண்டும் என்று சொன்னால் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வர வேண்டும். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 32-33 எப்தாவை பற்றி பார்க்கிறோம். விசுவாச வீரர்களுடைய பட்டியல் வருகிறது. அதுல எப்தா அவன் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், பட்டணங்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வருகிறது. அதுல சிலருடைய பெயர்கள் வருகிறது. ஆனால் இந்த நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்துல எப்தாவினுடைய பின்னணியத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் கீலேயாத்தியானான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். எப்தா பாருங்க, சாதாரண பலசாலி எல்லாம் பலத்த பராக்கிரமசாலி. எப்தாட்ட அவ்வளவு திறமை இருக்கு, ஆனா அவனுடைய பின்னணி சரியில்லை. அவன் தாய் பரஸ்திரி. கீலேயா பிள்ளைகள் பெரியவர்களாகிறார்கள். இந்த பரஸ்திரியின் குமாரனும் கீலேயாத்தினுடைய பிள்ளைகளோடு வளர்கிறார். பெரியவர்களான போது இந்த சகோதரர்கள் எப்தாவை பற்றி சொல்றாங்க, நீ பரஸ்திரியின் குமாரன், என் தகப்பன் வீட்டில் உனக்கு சுதந்திரம் இல்லை, என் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த உரிமை இல்லை அப்படி சொல்லி துரத்துறாங்க. எப்தா எவ்வளவு ஜென்டில்மேன் தெரியுமா? தோப் தேசத்துல போய் அவர்களை விட்டு பிரிந்து இருக்கிறான். காரணம், எப்தாவோட கர்த்தர் இருக்கிறார். எப்தா ஒரு விசுவாச வீரனா இருக்கிறான். விசுவாச வீரனுக்கு எந்த பங்குலாம் தேவையில்லை. சொத்து பிரச்சனையோ எந்த காரியம் வந்தாலும் அசால்ட்டா விட்டுட்டு போவான். காரணம் என்னன்னா, விசுவாச வீரன். அதனாலதான் எப்தா பத்தி சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். 20 பட்டணங்களை கைப்பற்றிருக்கிறான். கிட்டத்தட்ட 30-40 மைல் அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்திருக்கு. காரணம், விசுவாசத்தினால ஜெயித்திருக்கிறான் எப்தா. இன்னைக்கும் சில நேரத்துல உங்களையும் துரத்தப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு நான் இருக்கிற சூழ்நிலை இவங்களாலதான் இன்னைக்கு இங்க வந்து இருக்கிறேன், இவங்க தான் என் லைஃப்ல குறுக்கிட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நீங்க சொல்லலாம். துரத்தப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கும் சில நேரங்கள் உங்கள்கிட்ட சொல்றாங்களா, கூட பிறந்தவங்களே, இந்த சொத்துல எல்லாம் உனக்கு உரிமை கிடையாது, நீ சின்ன வயசுலயே அங்க போயிட்ட, அதனால இவங்க பாத்துக்கிட்டாங்க. எப்தாவை அப்படி சொல்லிதான் துரத்துறாங்க. அதுவும் அந்நிய ஸ்திரீ பையன்னு சொல்றாங்க. ஆனா அவனுக்குள்ள விசுவாச வரம் இருந்துச்சு. ஆகவே அம்மோன் புத்திரர் யுத்தம் பண்ண வரும்போது அந்த கீலேயாத்தினுடைய பிள்ளைகளுக்கு மூப்பர்களால ஒண்ணும் செய்ய முடியல. இப்ப இவனுடைய உதவியை நாடி வராங்க. ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா, யானைக்கு ஒரு காலம் தான், பூனைக்கு ஒரு காலம் இருக்கும். சிறிய குச்சி தான், பல்குத்த உதவும். இவனுடைய தயவை நாடி வர்றாங்க. அந்த அம்மோன் புத்திரரை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைவன் தேவை, சேனாதிபதி தேவை. ஆனா எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருக்கிறான். இவங்க துரத்துறாங்க, அவன் சில காலம் அங்க இருக்கிறான். இவனுடைய தயவை நாடி வராங்க. அப்ப எப்தா கேக்குறான், என்ன தலைவனா வைப்பீங்களா, என்ன சேனாதிபதியா வைப்பீங்களா? நீங்க ஒருவேளை நான் அவங்கள அம்மோன் புத்திரனை மேற்கொண்டு யுத்தத்துல ஜெயத்தோடு வந்தா நீங்க என்ன தலைவனா வைப்பீங்களா அப்படி கேட்கும்போது கீலேயாத்தின் மூப்பர் சொல்றாங்க, நிச்சயமா வைப்போம், தேவன் இந்த காரியத்தை நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக. நீங்க கொடுக்காம போனா தேவன் சாட்சி. ஆகவே அப்புறம்தான் இவன் யுத்தத்துக்கு போகிறான், அம்மோன் புத்திரர்களை மேற்கொள்கிறான். அந்த யுத்தத்துக்கு போகிற முன்னகுட்டி இவனுடைய வாழ்க்கையில மிஸ்பாவுக்கு வருகிறான். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசித்தா, எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால ஒரு மிஸ்பாவுக்கு வருகிறான், தேவ பிரசனத்துக்குள் வருகிறான். எப்தாவுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்றைக்கும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணி தேவ பிரசனத்தோட செய்யணும். சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்க தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஜெபம் பண்றேன், அம்மா ஜெபம் பண்றேன், அப்பா ஜெபம் பண்றேன், பாஸ்டர்லாம் தேவையில்லை.
நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. பாஸ்டர் செய்யக்கூடிய வேலையை பாஸ்டர் தான் செய்யணும். பாஸ்டர் வேலையை விசுவாசிங்க செய்ய அதிகாரம் கிடையாது. விசுவாசிங்க செய்யற வேலையை விசுவாசிங்க தான் செய்யணும். பாஸ்டர் செய்யற ஊழியமும் இருக்கு, விசுவாசிங்க செய்யற ஊழியமும் இருக்கு. இப்போ எப்தா எல்லா காரியத்தையும் மிஸ்பாவில சொல்றான். தேவ பிரசனத்தோடு யுத்தத்துக்கு போகிறான். அங்க அவன் யுத்தத்துல ஜெயித்து வருகிறான். ஆனா எப்தா ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். நான் அங்க போய் ஜெயித்து திரும்பி வந்தா நான் எதை பார்க்கிறேன் அதை சர்வாங்க தகன அப்படியே செலுத்திடுவேன். இப்போ எப்தா பொருத்தனை பண்ணின எப்தாவாய் பொருத்தனை பண்ணுகிறான். அதே போல 20 பட்டணங்களை கைப்பற்றுகிறான். திரும்ப வரும்போதுதான் தன்னுடைய மகள், ஒரே மகள் நடனம் மாடி அப்பாவை வர வைக்கிறான். அந்த காலத்துல அப்பா ஜெயித்து விட்டால் பிள்ளைங்க நடனம் மாறி தம்பூர் வாசித்து வர வைப்பார்களாம். அது அந்த காலத்து வழக்கம். இங்கேயும் எப்தாவுடைய குமாரத்தி வருகிறாள். எப்தா சொல்கிறான், இப்படி பண்ணிட்டியே நீ. ஒரு தவறான பொருத்தனை எப்தாவினுடைய வாழ்க்கையில அவசரப்பட்டு வேத வல்லுநர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட பொருத்தனை பண்ணிருக்க கூடாது. சில நேரங்கள்ல நம்மளும் சந்தோஷத்தின் மிகுதியினால் ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படுதாதா சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிடுவோம். பொருத்தனை பண்ணிட்டு அதை செலுத்தலைன்னா கண்ணி என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். யோசிக்கிறது கண்ணி என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில பொருத்தனை பண்ணுனா அதை உடனே நம்ம செலுத்திட வேண்டும். பிரசங்கி 5:4 பொருத்தனை பண்ணினால் செலுத்த தாமதம் செய்யாதே என்று வருகிறது. நீதிமொழிகள் 20:25 பரிசுத்தமானது விழுங்குறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் மனுஷன் கண்ணியா இருக்குமா. அதே போல ஒரு பரஸ்திரி ஒரு வாலிபனை தன் இனிய சொற்களால் வசப்படுத்தி நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துல அவனை இணங்க பண்ணுகிறாள். அவனை பார்த்து சொல்லுகிறா, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். பாருங்க, ஒரு வாலிப பையனை ஒரு திருமணமான சகோதரி அவ வலைக்குள்ள போட்டு வாலிப பையன் ஒரு திருமணமான ஸ்திரீயுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறான். இந்த திருமணமான ஸ்திரீ தான் புருஷனுக்கு கிரீடமா இல்ல, தன் புருஷனுக்கு உண்மையா இல்ல. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் எடுத்துக்கொண்டா இந்த அக்கா சொன்னாதான் கேட்பேன். அநேக பிள்ளைகள் எடுத்துக்கொண்டா இந்த அண்ணன் சொன்னாதான் கேட்பேன். அப்பா அம்மா சொல்றதை கேட்கறது கிடையாது. இந்த பரஸ்திரி தவறான ஒரு பொருத்தனை, இச்சையை நிறைவேற்ற பொருத்தனை. இந்த வாலிபனும் பாருங்க அந்த பெண் இருக்கிற இடத்துலதான் போய்கிட்டு இருக்கிறான். கடைசி வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 7 கடைசியில, அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடுமா. மரண அறை, போஸ்ட் மார்டத்துக்கு கொண்டு போய் விடும். எத்தனை வாலிபர்கள் தற்கொலை பண்றாங்க தெரியுமா? இந்த பெண்ணுதான் எனக்கு வேணும், இந்த அக்கா சொன்னாதான் கேட்பேன். உங்க பிள்ளைங்க ஜாக்கிரதை, உங்க பிள்ளைங்க உங்க சொல்ல கேட்கணும். எந்த அண்ணன் பேச்சையும் அக்கா பேச்சையும் கேட்டா உங்களுடைய வளர்ப்பு சரியில்லை. எனவே இன்றைக்கு நம்முடைய ஜீவியும் சரி, நம்ம பிள்ளைகளுடைய ஜீவியும் சரி ஆண்டுக்கு பிரியமா இருக்கணும். எப்தாவை போல தவறான பொருத்தனை பண்ணிடக்கூடாது. எப்தா பொருத்தனை பண்ணுனா அதை அப்படியே செலுத்துறான். நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டோமா அதை ஆண்டவருக்கு செலுத்துவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் விசுவாச வீரனாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அவதூறான வார்த்தைகள், துரத்தப்பட்ட சூழ்நிலை எது இருந்தாலும் சரி, நாங்கள் உம்மிடம் விசுவாசமா இருக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை புதிய காலை மன செய்திகளை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமென்.